தமிழ் வணக்கம். கர்ணன் துரியோதனனின் ஆழமான நட்புக்கு உதாரணம் இந்த கதை. ஒரு முறை கர்ணனும் துரியோதனனின் மனைவி பானுமதியும் பகடை விளையாடி கொண்டிருந்தார்கள். விளையாட்டில் அடுத்தடுத்து கர்ணன் வெற்றி பெறுகிறார், பானுமதி தோல்வி அடைகிறார். அந்த சமயம் துரியோதனன் தனது மனைவியின் அறைக்கு வருகிறார். இதனை கண்ட பானுமதி உடனே எழுந்து நிற்கிறார். ஆனால் தோல்வி அடைவதால் தப்பிக்க செல்கிறார் என்று நினைத்த கர்ணன் அவளுடைய முத்துக்கள் பதித்த துணியை பிடித்து இழுக்கிறார். கர்ணனின் பலமிக்க கைகளால் அந்த துணியை இழுத்ததால் அதில் பதிந்திருந்த முத்துகள் அருந்து சிதறின. இதனால் ராணி திகைத்து போய் இருந்தார். என்ன செய்வது, என்ன சொல்வது என்று தெரியாமல் இருந்தார். கர்ணனுடைய இத்தகைய செயலால் தன் கணவனால் தவறான நடத்தையாக புரிந்து கொள்ளப்படுமோ என்று அஞ்சினார். அவருடைய பதட்டத்தை பார்த்து ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்து முன்னே பார்க்கிறார். அங்கு துரியோதனன் நிற்கவே வார்த்தைகளற்று நிலை குறைந்து போனார் கர்ணன். அரச அறையில் தனது நண்பரின் மனைவியுடன் பகடை விளையாடுவது போதாது என்று அவருடைய ஆடையை வேறு இழுத்து பானுமதியின் நட்பிற்கு களங்கம் ஏற்படுத்திவிட்டோமோ என்று திகைத்து தடுமாறி நின்றார் கர்ணன். பானுமதி மற்றும் கர்ணன் இருவரும் துரியோதனின் கண்களை பார்க்க முடியாமல் வெக்கத்தில் நின்றபோது கௌரவ வாரிசான துரியோதனன், நான் முத்துகளை மட்டும் எடுக்க வேண்டுமா அல்லது அவற்றை கோக்க வேண்டுமா என்று மட்டுமே கேட்டார். இந்த கதை உங்களுக்கு